Never underestimate yourself. You are much more than you think, said by Sandeep Maheshwari. Welcome back to my channel. Classification of phylum Chordata. The phylum Chordata is classified into three subphylum: Urochordata, Cephalochordata and Vertebrata. Vertebrata ரெண்டா classify பண்ணிருக்காங்க. Vertebrata with jaws, vertebrates with jaws and vertebrates without jaws. Vertebrates without jaws-ல cyclostomata ஒரே ஒரு class தான் இருக்கு. Vertebrates with jaws-ல 5 classes இருக்கு. There are Pisces, Amphibia, Reptilia, Apes and Mammalia. Chordates-ல notochord இருக்கும், dorsal nerve cord இருக்கும், paired gill pouches இருக்கும். இதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ஆர்கானிசம், அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல எல்லா ஃபைலத்துலேயும் ஆர்கானிசம் வந்து மேபி ட்ரிப்ளோபிளாஸ்டிக்காக இருந்து இல்லைன்னா டிப்ளோபிளாஸ்டிக்காக இருந்து சீலோமேட்டாக இருந்து ஏசீலோமேட்டாக இருந்து இல்லைன்னா சூடோசீலோமேட்டாக இருந்து இப்படி நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்து. ஆனால் கார்டேட்டாவில் இருக்க எல்லா ஆர்கானிசமும் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் சீலோமேட் அனிமல்ஸாக தான் இருக்கும். Phylum Chordata is divided into two groups, Prochordata and Vertebrata. This Prochordata again classified into two groups, Urochordata and Cephalochordata. இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். Subphylum Urochordata. Notochord is present only in the tail region of free living larvae. லார்வேயில் இருக்க டெய்ல் ரீஜனில் மட்டும்தான் இந்த நோட்டோகார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, லார்வா மட்டும்தான் ஃப்ரீ லிவிங்காக இருக்கும், அடல்ட்ஸ் எல்லாம் செசேலாவாக இருக்கும் அண்ட் மோஸ்ட்லி டீஜெனரேட்டாக ஆகிரும். செசேல் அப்படின்னா என்ன? செசேல் அப்படின்னா மூவ் பண்ணாமல் ஒரே இடத்துல இருக்கும். மோஸ்ட்லி வந்து கார்டேட்டாவில் இருக்க எல்லா அனிமல்ஸும் ஃப்ரீ லிவிங்காக தான் இருக்கும். ஆனால் யூரோகார்டேட்டாவில் இருக்க அடல்ட் அனிமல் மட்டும் எல்லாமே செசேலாக தான் இருக்குது. த பாடி ஆஃப் த அடல்ட் இஸ் கவர்ட் வித் டூனிகாட் டெஸ்ட். இதனால தான் நம்ம இதை டூனிகேட்டா அப்படின்னு கூட சொல்லலாம். த யூரோகார்டேட்டா இஸ் ஆல்சோ நோன் அஸ் டூனிகேட்டா. த டூனிக் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ப்ரோட்டீன் டியூனிசின் அண்ட் பாலிசாக்கரைட். நம்ம பாலிசாக்கரைட் எங்கே நம்ம படிச்சிருப்போம்? நீங்கள் சின்ன வயசுலலாம் படிச்சிருப்பீங்க. இந்த பிளான்ட் செல்லுலோசிஸ் கம்போஸ்ட் ஆஃப் பாலிசாக்கரைடைஸ். ஸோ அதில் இருக்க பாலிசாக்கரைட் தான் இதுலேயும் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் அசிடியன். The next subphylum is Cephalochordata. These are small fish like marine chordates. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீன், ஒரு நெத்திலி மீன் மாதிரி இருக்குது பாருங்கள். The body is divided into trunk and tail. ஆனால் ஹெட் இருக்காது. அதே மாதிரி இதில் வந்து பேட் டார்சல் ஃபின்ஸ் இருக்கா. நீங்கள் ஃபிஷ்லலாம் பார்த்துருப்பீங்களா, சைடில் வந்து ஃபின்ஸ் இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இதில் அன்பேட் டார்சல் ஃபின்ஸ் இருக்குது. இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு ஃபிஷ்ஷுக்கும் இந்த செஃபலோகார்டேட்டாவில் உள்ள ஆர்கானிசத்துக்கும். இந்த நோட்டோகார்ட் எக்ஸ்டெண்ட் த்ரூ அவுட் த என்டையர் லென்த் ஆஃப் த பாடி. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? யூரோகார்டேட்டாவில் டெய்ல் ரீஜனில் மட்டும் லார்வாக் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து டெய்ல் ரீஜன் என்டையர் பாடி வரைக்கும் இது இந்த நோட்டோகார்ட் வந்து டெவலப் ஆகியிருக்கு. இது வரைக்கும் போட்ட வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கிளியராக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஃபைலம் கார்டேட்டா வரைக்கும் எந்த ஆர்கானிசத்துக்கு நோட்டோகார்ட் இல்லை. கார்டேட்டாவில் இருக்க ப்ரோகார்டேட்டாவுக்கு நோட்டோகார்ட் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெமிகார்டேட்டா வரைக்கும் எந்த ஆர்கானிசத்துக்கும் நோட்டோகார்ட் டெவலப் ஆகலை. ப்ரோகார்டேட்டாவில் மட்டும் நோட்டோகார்ட் டெவலப் ஆகியிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன், ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசத்துக்கு த்ரூ அவுட் லைஃப் நோட்டோகார்ட் இருக்கும். பட் ஹையர் ஆர்கானிசத்துக்கு இந்த நோட்டோகார்ட் பேக் போனாக ரீப்ளேஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்? எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் மட்டும்தான் இந்த நோட்டோகார்ட் இருக்கும். ஹையர் ஆர்கானிசத்தில் வளர 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 இந்த நோட்டோகார்ட் பேக் போனாக ரீப்ளேஸ் ஆகிரும். இப்படி நோட்டோகார்ட் பேக் போனாக ரீப்ளேஸ் ஆகிற ஆர்கானிசம் நம்ம வெர்டிபிரேட்டா அப்படின்னு சொல்லலாம். திஸ் வெர்டிபிரே ஆர் grouped into 6 classes. The organism come under the cyclostomata or jawless. Body is elongated. இதோட பாடி பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும், ஈல் ஃபிஷ் மாதிரி இருக்கும். ஈல் ஃபிஷ் அப்படின்னா விலாங்கு மீன். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைன்னு தெரியல. மார்க்கெட்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர் ஃபிஷ் மீசியோடு இருக்கும். அந்த ஃபிஷ் தான் விலாங்கு மீன். மவுத் இஸ் சர்க்குலர் இன் ஷேப். கீழே பாருங்கள் ஒரு டயக்ராம். இதோட மவுத்து பாருங்கள், சர்க்குலர் ஷேப்பாக இருக்குது. ஸ்கின் ஸ்லைமியாக இருக்கும், ஸ்கேல்லெஸ்ஸாக இருக்கும். ஸ்லைமியாக நம்ம கடையிலலாம் ஸ்லைம் வாங்கி விளையாடுவோம்ல, அதை தொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வளவளப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்கேல்லெஸ்ஸாக இருக்கும். ஃபிஷ்ஷில் பார்க்குற நீங்கள் ஸ்கேல்ஸ் வந்து இதில் பார்க்க முடியாது. தீஸ் ஆர் எக்டோ பேரசைட்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். இது ஃபிஷ்ஷஸ்க்கு வெளியே ஒட்டிகிட்டு இருக்க பேரசைட். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சைக்ளோஸ்டோமேட்டா ஆர் lamprey and hagfish. The next class is Pisces. Fishes are poikilothermic, that is cold-blooded animals. Aquatic vertebrates with jaw. இதில் இருக்க அனிமல்ஸ்க்கு வந்து ஜாஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஹேக்ஃபிஷ், லாம்ப்ரே எல்லாம். அதுக்கெல்லாம் ஜா இல்லைன்னு படித்தோம். இதில் இருக்கிறது எல்லாத்துக்கும் ஜா இருக்கும். ஸ்ட்ரீம்லைன் பாடிஸ். இதனால தான் ஃபிஷ்ஷஸால் ஈஸியாக ஸ்விம் பண்ண முடியுது தண்ணியில். பாடிஸ் டிவைடட் இன்ட்டு ஹெட், ட்ரங்க் அண்ட் டெயில். Locomotion is by pad and median fins.
நீங்கள் ஃபிஷ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியலை நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுவீங்களா இல்லையான்னு. பார்க்கலன்னா தயவு செய்து போய் பாருங்கள். ஃபிஷ்ஷில் ஃபின்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, ஸ்கேல்ஸோட அரேஞ்ச்மெண்ட், டெய்லோட சைஸு எப்படி வந்து அதோட ஷேப் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். ரெஸ்பிரேஷன் இஸ் பை கில்ஸ். கில்ஸை நீங்கள் அதோட தலையில் பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஹார்ட் 2 சேம்பர்டாக இருக்கும். 1 auricle and 1 ventricle. இது 2 main types of fishes. One is cartilaginous fishes, another one is bony fishes. Cartilaginous fishes skeleton made up of cartilagens rather than bones. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷார்க், ரே ஃபிஷ் அண்டு ஸ்கேட்ஸ். இங்கே பாருங்கள், ரே ஃபிஷ்ஷும் ஸ்கேட்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரே ஃபிஷ்ஷோட டெய்ல் வந்து சாட்டை மாதிரி இருக்கும், ஸ்கேட்ஸ்க்கு டெய்ல் வந்து குட்டியாக கொஞ்சம் ஃப்ளெஷியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரே ஃபிஷ் பார்க்க பெருசாக இருக்கும், ஸ்கேட்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். தி செகண்ட் ஒன் இஸ் போனி ஃபிஷ்ஷஸ். த skeleton is made up of bones. போனி ஃபிஷ்ஷஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பட் தே ஹேவ் given only 2, that is mullets and carpus. உங்ககிட்ட வந்து யாராச்சும் which one is the smallest vertebrate in the world அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பயப்படாதீங்க. கரெக்டாக ஆன்சர் பளிச்சுன்னு சொல்லுங்கள். தட் இஸ் Philippine goby or Draft pygmy goby. Draft அப்படின்னாலே குட்டின்னு அர்த்தம். இதோட லென்த்து பாருங்கள், மேக்ஸிமம் லென்த்து ஜஸ்ட் 10 mm தான் இருக்குமா. இதை நம்ம எங்கே அதிகமாக பார்க்கலான்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்க பிராக்கிஷ் வாட்டர், அதாவது பிராக்கிஷ் வாட்டர்னா சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்க வாட்டர் அண்ட் மேங்க்ரோவ் ஏரியாஸும். தி நெக்ஸ்ட் கிளாஸஸ் ஆம்ஃபிபியா. ஆம்ஃபி மீன்ஸ் போத், பயோஸ் மீன்ஸ் லைஃப். தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் 4-legged vertebrates. 4-legged அப்படின்னா டெட்ராபோட்ஸ்னு சொல்லலாம். ஸோ this is also known as tetrapod vertebrate. 4 means tetra. ஆம்ஃபிபியோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா டூயல் அடாப்டேஷன். இவங்க எப்போவுமே நம்ம மறக்கக்கூடாது. ஆம்ஃபினாலே போத்துன்னு. ஆம்ஃபிபியாவில் வர ஆர்கனிசம்ஸ் எல்லாமே லேண்ட்லேயும் இருக்கும், வாட்டர்லேயும் இருக்கும். பாடி இஸ் டிவிசபிள் இன்ட்டு ஹெட் அண்ட் ட்ரங்க். இதோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மாய்ஸ்டாக இருக்கும், பிகாஸ் இதில் வந்து மியூக்கஸ் கிளாண்ட் இருக்குது. ஐ திங்க் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்ன ஆர்கானிசம் ஆம்ஃபிபியாவில் வரும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக் இருக்குது. ஃப்ராக் தண்ணியில் இருக்கம்ப அதோட ஸ்கின் எப்போவுமே மாய்ஸ்டாக இருக்கும். பட் தண்ணியை விட்டு வெளியே வரும்போது அதோட ஸ்கின்னை மாய்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த மியூக்கஸ் கிளாண்ட் ஹெல்ப் பண்ணுது. இன்கேஸ் இந்த மியூக்கஸ் கிளாண்ட் ஸ்கின்னில் இல்லைன்னா ஃப்ராகோட ஸ்கின் ட்ரை ஆகி இறந்து கூட போயிடும். ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ தி கில்ஸ், லங்ஸ், ஸ்கின் அண்டு பக்கோஃபேரங்ஸ். மோஸ்ட்டாக எல்லா ஆம்ஃபிபியன் லங்ஸு அண்டு ஸ்கின்னில் தான் ப்ரீத் பண்ணும். டேட்போல் அண்டு சம் ஆஃப் த அக்வாட்டிக் அனிமல்ஸ் கில்ஸாலையும் ப்ரீத் பண்ணும். ஃப்ராக்கு வாட்டரில் ஃப்ளோட் ஆகும்போது இல்லைன்னா லேண்டில் ரெஸ்ட் எடுக்கும்போது பக்கோஃபேரங்ஸால் ப்ரீத் பண்ணுது. ஹார்ட் இஸ் 3 chamber. நம்ம ஃபிஷ்ஷில் 2 chamberன்னு பார்த்தோம். ஆம்ஃபிபியன்ஸில் 2 auricles 1 ventricles மட்டும் இருக்குது. அதில் வந்து நம்ம 2 chamberன்னு பார்த்தோம், இதில் 3 chamber. மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தண்ணியில் முட்டை போடும். ஆம்ஃபிபியன்ஸ் எல்லாம் தண்ணியில் தான் முட்டை போடும். டேட்போல் லார்வா ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு அன் அடல்ட். கீழே இருக்க பிக்சரை பாருங்கள், இதுதான் டேட்போல். இந்த ஆர்கானிசத்தை, இந்த டேட்போலை வந்து நீங்கள் பாண்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எதனால் ரெஸ்பைர் பண்ணும்? இதுதான் நான் ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொல்லியிருக்கேன். டேட்போல்ஸ் ஆர் ரெஸ்பைர் டு தி கில்ஸ். தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆம்ஃபிபியா ஆர் டோட், சாலமெண்டர் அண்ட் ஃப்ராக். உங்களுக்கு இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. லார்ஜஸ்ட் ஆம்ஃபிபியன். நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்மாலஸ்ட் வெர்டிப்ரே பார்த்தோம். இது லார்ஜஸ்ட் வெர்டிப்ரே கிடையாது, லார்ஜஸ்ட் ஆம்ஃபிபியன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. இதோட பேர் சைனீஸ் ஜெயின்ட் சாலமெண்டர். இன் பைனாமல் இட் இஸ் கால்ட் அஸ் ஆண்ட்ரேடியாஸ் டாவிடியன்ஸ். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 5 feet to 11 inches இருக்குது. வெயிட் பாருங்கள் 65 kg இருக்கும், கிட்டத்தட்ட 65 kg இருக்குது. இது மோஸ்ட்லி சென்ட்ரல் அண்டு சவுத் சைனாவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸஸ் ரெப்டைலா. ரெப்பேர் மீன்ஸ் டு க்ரால் ஆர் க்ரீப். நம்ம க்ரீப்பர் பிளான்ட்னு எதை சொல்லுவோம்? மண்ணில் பறந்து போகிற பிளான்ட்டை க்ரீப்பர் பிளான்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி மண்ணில் ஊர்ந்து போகிற அனிமல்ஸை ரெப்டைல்ஸ்னு சொல்லுவோம். இது கம்ப்ளீட்டாக லேண்டில் வாழ்கிற அனிமல். இது கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ். பாடி இஸ் கவர்ட் வித் ஹார்னி எபிடெர்மல் ஸ்கேல்ஸ். இது தோலில் நிறைய முட்கள் இருக்குமா. ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ லங்ஸ். ஹார்ட் இஸ் 3 chamber, பட் crocodileோட ஹார்ட் மட்டும் 4 chamber. ஹியூமனோட ஹார்ட் மாதிரி crocodileோட ஹார்ட்டும் 4 chamber. நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இது மாதிரி பாயிண்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. மோஸ்ட் ஆஃப் த ரெப்டைல்ஸ் லே த எக்ஸ் வித் டஃப் அவுட்டர் ஷெல். அனிமல்ஸ் எல்லாம் டஃப் அவுட்டர் ஷெல்லோட லே பண்ணும். தட் இஸ் நீங்கள் கோழிலெலாம் பார்த்துருப்பீங்களா, அவுட்டரில் ஒரு ஒயிட் கலர் ஷெல் இருக்குல்ல, அதே மாதிரி இதில் இருக்கும். ஆனால் ஆம்ஃபிபியன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அவுட்டர் ஷெல் பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ரெப்டைல் ஆர்
Clatos, that is Onan, lizard, snake, tortoise and turtle. Next class is aves. Aves means bird. இது வரைக்கும் நம்ம fishes, amphibians, reptiles எல்லாம் cold blooded பார்த்தோம். இந்த கிளாஸில் உள்ள ஆர்கானிசம் எல்லாம் warm blooded animals. Warm blooded vertebrates known as hemothermic animals. பேர்ட்ஸ் பறக்கிறதுக்காக நிறைய அடாப்டேஷன்ஸ் வச்சுருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஆர் போட் ஷேப் பாடி. இதோட பாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு மாதிரி இருக்கும். carved with feathers. 4 limbs are modified into wings for flight. 4 limbs அப்படின்றது நமக்கு இருக்க 2 கை தான். ஸோ பேர்ட்ஸோட 2 கை எப்படி மாடிஃபை ஆகிருக்குதா விங்ஸ் மாதிரி மாடிஃபை ஆகிருக்கான். எதுக்காக? பறக்கிறதுக்காக. ஹிண்ட் limbs அப்படின்றது கீழே இருக்க 2 கால். அது எதுக்காக யூஸ் பண்ணுறது? வாக்கிங், ப்ரீச்சிங் அப்படின்னா மரத்தில் வந்து பறவை ஏறி உட்காந்துருக்கும், பார்த்தீங்கன்னு தெரியும். அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு மரத்தில் இருக்கும்போது நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஸ்விம்மிங்காக இந்த limbs ஹெல்ப் பண்ணுது. ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ லங்ஸ் விச் ஹாவ் ஏர் sacs. போன்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஏர். நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் பேர்ட்ஸோட போன்ஸு ஏரால் ஃபில் பண்ணி இருக்கும் அப்படின்னு. ஆனால் நமக்கு அதோட பேர் தெரியாது. திஸ் கைண்ட் ஆஃப் போன்ஸ் ஆர் கால்ட் நியூமேட்டிக் போன்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இதை கேட்டிருக்காங்க. பேர்ட்ஸோட எக்கில் லார்ஜ் யாக் இருக்கும். அந்த எல்லோயிஷாக இருக்கும். நீங்கள் கோழியோட எக்கிலெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதோட சுற்றி ஒரு ஒயிட் கலர் ஷெல் இருக்குல்ல, திஸ் ஷெல் இஸ் மேடப் ஆஃப் திஸ் செல் இஸ் கால்ட் கால்கேரஸ் ஷெல். இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ், அதாவது ஏவ்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா பேரட், க்ரோ, ஈகிள், பிஜியன், ஆஸ்ட்ரிச். உங்களை எத்தனை பேருக்கு ஸ்டேட் பேர்ட் ஆஃப் தமிழ்நாடு தெரியும்னு எனக்கு தெரியலை. ஸ்டேட் பேர்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் எமர்லட் டவ். இன் தமிழ் இட்ஸ் கால்ட் மரகத புறா. நீங்கள் இதை பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, நான் பார்த்ததில்லை. நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன் binomial it is called as Chalcops indica. The last class is Mammalia. Mamma means breast. Mammals are warm-blooded animals. The skin is covered with hairs. ஸ்கின்னில் ஸ்வெட் அண்டு சபேஷியஸ் கிளான்ஸ் இருக்கும், அதாவது ஆயில் கிளான்ஸ் இருக்கும். அதனால தான் நீங்கள் எப்போவுமே ஸ்கின்னை தொடம்ப ரொம்ப ஆயிலாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் ஆஃப் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சபேஷியஸ் கிளான்ஸ். பாடி இஸ் டிவைடட் இன்டு ஹெட், நெக், ட்ரங்க் அண்ட் டெயில். Females have mammary glands which secretes milk for feeding the young ones. The external ear or pinnae is present in mammals. Heart is 4-chambered and they breathe through the lungs. Already நம்ம crocodile 4-chambered heart பார்த்தோம். Mammals எல்லாத்துக்குமே 4-chambered heart தான் இருக்கும். That is 2 auricles and 2 ventricles. மேமல்ஸ் எல்லாமே குட்டி போட்டு தான் பால் கொடுக்கும். பட் 2 எக்ஸெப்ஷன் இருக்குது. தட் இஸ் பிளாட்டிபஸ் அண்ட் ஸ்பைனி ஆன்டேட்டஸ். ரெண்டுமே முட்டையிட்டு பால் கொடுக்கும். இதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸு. ஸோ இதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும், மறக்கவே கூடாது எப்போவுமே. ஆல் மேமல்ஸ் கிவ் பர்த் டு த யங் ஒன்ஸ். தீஸ் ஆர் கால்ட் விவிபேரஸ். பிளாட்டிபஸ் ஆன்டீட்டர் மட்டும், ஸ்பைனி ஆன்டீட்டர் மட்டும் விவிபேரஸில் வராது. பிளாசண்டா இஸ் த யூனிக் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் மேமல்ஸ். பிளாசண்டா ப்ரெக்னன்சி டைமில் டெவலப் ஆகும். இந்த பிளாசண்டா வழியாக தான் ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸும் குழந்தைக்கு போகும், அதாவது க்ரோயிங் பேபிக்கு போகும். பேபியோட பிளட்டில் இருக்கிற வேஸ்ட்டை இந்த பிளாசண்டா ரிமூவ் பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மேமல்ஸ் ஆர் ரேட், ரேபிட், மேன் அண்ட் எட்ஸெட்ரா. நம்ம ஸ்மாலஸ்ட் வெர்டிபிரேட் அனிமல் என்னென்னு பார்த்துட்டோம். இது பிக்கஸ்ட் வெர்டிபிரேட் அனிமல், தட் இஸ் ஜைஜாண்டிக் ப்ளூ வேல். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 35 மீட்டர்ஸ் இருக்குமா. வெயிட் பார்த்தா கிட்டத்தட்ட 120 tons வெயிட். அப்போ பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இது இருக்கும் அப்படின்னு. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், ப்ளூ வேல் ஃபிஷ் தானே, ஏன் அதை மேமல்ஸில் வச்சுருக்காங்க அப்படின்னு. பிகாஸ் ப்ளூ வேல்ஸ் ஆர் விவிபேரஸ். இது உங்களுக்கான நேரம். கொஸ்டின் டைம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டர் இஸ் ப்ரெசன்ட் இன் aves? Option A, pneumatic bones. Option B, mammary glands. Option C, dual adaptation. And option D, body is covered with scales. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching this video. If you like my video, please subscribe and bell icon click பண்ணிடுங்க. If you have any inquiries or doubts, please comment. Bye bye.